வணக்கம். சித்ரா சமையலில் இன்றைக்கி நான் வந்துங்க அரைக்கீரை தண்டு சூப்புங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்த்தியானதுங்க. நம்ம வந்து தண்டு இந்த மாதிரி யாரும் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி சூப் வச்சுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க. இந்த தண்டில் தாங்க ஏகப்பட்ட சத்துங்க. அரைக்கீரை தண்டு சூப்புக்கு வந்து நானுங்க ஒரு கைப்பிடி அளவுக்குங்க தண்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அரைக்கீரை தண்டுங்க. சூப்புக்கு தேவையானது வந்துங்க நான் ஜீரகம் 1 டீஸ்பூனுங்க, மிளகு 1/2 டீஸ்பூனுங்க, மல்லி விதை 1/2 டீஸ்பூனுங்க, ஒரு 3 பல் பூண்டுங்க, 4 சின்ன வெங்காயங்க, ஒரு தக்காளிங்க. இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் இப்போ இந்த தக்காளி நான் வந்துங்க 1-2 அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த ஜீரகம் மிளகு இதெல்லாம் அரைச்சிடலாங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ இதுக்கு நான் மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுறேங்க. இப்போ இந்த அரைக்கீரையை தண்டு போட்டுக்கலாங்க. இப்போ தண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் வந்துங்க ஒரு 2 டம்ளர் தண்ணிக்கு மேலே ஊற்றுறேங்க. நான் இதுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாங்க. இப்போ கொதிச்சிட்டு இருக்குதுங்க. நம்ம குக்கர் மூடிங்க, ஒரே சவுண்டுங்க. இப்போ கேஸ் போயிடுச்சுங்க. நம்ம திறந்து பார்க்கலாங்க. இந்த மாதிரிங்க நம்ம கரண்டியில் வந்து நல்லா மசிச்சு விட்டுங்க நம்ம வடிச்சுக்கலாங்க. அப்போதான் அந்த ஜூஸ் எல்லாம் இறங்குங்க. இப்படி இந்த மாதிரி நல்லா வடிச்சுக்கிட்டேங்க நான். இப்போ லாஸ்ட்டாக இந்த சூப்புக்கு வந்து நம்ம வந்துங்க கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழைங்க 1 டீஸ்பூன் வந்து மிளகு தூளுங்க. நம்ம வெறும் மிளகு தூள் தாங்க, இந்த காரம் தாங்க இதுக்கு போட்டிருக்கிறோம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காரம் வேணா மிளகாய் தூள் போட்டுக்குங்க. நம்மளுடைய அரைக்கீரை தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க.